வெல்கம் டு கனகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சாக்லேட் அவல் லட்டு பண்ண போகிறோம். 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டுக்கு டக்குன்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம அது இதுன்னு வாங்கி கொடுக்க தேவையே இல்லை. இதை ஈஸியாக 5 நிமிஷத்தில் அவளும் தேங்காய் ஒரு சாக்லேட் இருந்தாலே போதும், ஈஸியாக பண்ணி அவங்களுக்கு டேஸ்டான ஒரு லட்டு, டிஃப்ரெண்ட்டான லட்டு செஞ்சு கொடுக்கலாம். திருப்பி அதை எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் இதோடைய டேஸ்ட்டு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1/2 லிட்டர் பாலை சுண்டை காய்ச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா பொங்கி வருது. இப்போ அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வத்தட்டும். 1/4 கிலோ அவலை லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்காம, பொன்னிறமாக வராத அளவுக்கு சும்மா லேசாக வறுத்தெடுத்தா போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் சும்மா நார்மலாக தான், நான் சாதாரண அவல் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மட்டை அரிசி அவல், இந்த சிகப்பு அவல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேணா தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ லேசாக 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்தாச்சு. இதை நல்லா குளிர ஆற வச்சுட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவல் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காம ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, நெரு நெருன்னு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கணும். சின்ன சைஸ் தேங்காயை, ஒரு தேங்காயை முழுசா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. 100 கிராம் மில்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மில்க் சாக்லேட் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சாக்லேட் ஃப்ளேவர், உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த சாக்லேட்டை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை நான் துருவி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. துருவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. அந்த இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒன்று போல் கலந்து விடுங்க. நல்லா இந்த தேங்காய், நெய், சாக்லேட் எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகணும். பாருங்க, நல்லா ஒன்று போல் கலந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்துருக்கணும். பொடி பண்ணோம் இல்லையா ரவை பதத்துக்கு அவலை, அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஒன்று போல் கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவலில் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கலக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும். நம்ம ஜீனி சேர்த்துக்க போகிறது கிடையாது. இதில் உள்ள சுகரே போதும். ஏன்னா சாக்லேட்டே நல்ல இனிப்பு. 100 கிராம் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் இந்த அவல் அரைக்கும் போதும் 2 ஸ்பூன் ஜீனி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால நம்மளுக்கு இனிப்பு அதிகமாக சேர்க்க தேவையில்லை. திக்காக காய்ச்சின பாலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படப்பட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ரொம்ப ஒரே தடவையிலேயே பாலை சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப சத சதன்னு ஆயிரும். நமக்கு உருண்டை பிடிக்க வராது, லட்டு பண்ணுறதுக்கு வராது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 50 பால் தான் தேவைப்படும், ரொம்ப எல்லாம் தேவைப்படாது. நம்ம அதனால தான் தண்ணி ஊற்றாமல் பால் காய்ச்சிருக்கோம். நல்லா சுண்டை காய்ச்சினோன்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் சுண்டை காய்ச்சிறது பாலை. அவ்வளோதான், இந்த அளவு போதும். இதுக்கு மேலே நம்ம பால் சேர்த்தோம்னா ரொம்ப சத சதன்னு ஆயிரும். இப்போ லட்டு பிடிக்க ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்தாச்சு ஒன்று போல். இப்போ சின்ன சின்னதாக லட்டு பிடிச்சிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லட்டு பெருசாக வேணும்னா நிறைய எடுத்துக்கோங்க, சின்னதாக வேணும்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் ஒரே கையிலேயே இந்த மாதிரி உருட்டி லட்டு பிடிச்சிக்கலாம். தேவைப்பட்டா ஒரே ஒரு கிஸ்மிஸ் பழம் சேர்த்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. கலந்த எல்லா மாவுலையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், சாக்லேட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் எல்லாருக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி கேட்பாங்க செஞ்சு தர சொல்லி. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.